ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. டாடா ஏஸ், ஜெட்டோ, சூப்ரோ, சூப்பர் கேரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. LED டிவியை பரிசாக வெல்லுங்க. பொலிரோ பிக்கப், தோஸ்த் வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு. ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி சட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு. கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு. லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம். JCB டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு. 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க. விழாக்கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிரியா, துருக்கி இந்த 2 நாடுகளிலையும் ஏற்பட்ட பூகம்பம் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். கலங்காத கண்ணும் கலங்கும், உருகாத உள்ளமும் உருகும். அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகள், மனதை அப்படியே இறுக்கமாக ஆக்கக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ரொம்பவும் இன்றைக்கு 7000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே போன்று கட்டடங்கள் எல்லாம் இடிபாடுகளில் சிக்கி சின்னா பின்னமாகி கட்டடங்களுக்கு இடையில் பல உயிர்கள் இன்னும் அந்த மீட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சடலங்களை. வாகனங்கள்லாம் அப்படியே நொறுங்கி சுக்குநூறாக நிற்கிறது. பல அடுக்குமாடி 50 மாடி கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுகிறது. இதில் நிறைய பேருக்கு சில கேள்விகள் எழுது. ஏன் அல்லாஹ் இப்படி பண்ணுறான்? இஸ்லாமியர்களுக்கு ஏன் இப்படி, அது இஸ்லாமிய நாடாக இருக்குது, அங்கே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சில பேர். அப்போ இதனால இவங்க இந்த மக்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி நடப்பதனால சொர்க்கமா, இவங்களுக்கு நரகமா, அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படுமா, அப்படியான கேள்விகள்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில் இருக்குது. இதில் நம்ம அந்த காட்சிகளை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு குழந்தை அழுகிறது. அப்படி தேமி தேமி சகதியோடும் சேரோடும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தை அப்படி தேமி தேமி அழுகிறது. தன்னுடைய பெற்றோரை இழந்து, உடமையை இழந்து, உடலில் வலியோடு காயங்களோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்கும் போது உள்ளம் பதபதைக்கிறது. குழந்தையை அப்படியே எடுத்து வெளியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த சந்தோஷத்துல அந்த மீட்பு பணியில் உள்ளவங்க, ஆனா அந்த தாய் இறந்து விடுகிறார். இந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கிறது? இந்த குழந்தையை எப்படி இனிமேல் காப்பாற்றுவது? குழந்தையை இடிபாடுகளில் சிக்கிய குழந்தையை காப்பாற்றி விட்டோம். இதுதான் அல்லாஹ்வுடைய விதி என்பதை இந்த இடத்துல விளங்க வேண்டும். என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பாடி ஃபில்டரா இருக்கக்கூடியவர், உடல் வலிமையாக இருக்கக்கூடியவர், அவர் அடிச்சா 2 பேரை கீழே சாய்க்கக்கூடியவர், கட்டடம் விழுந்து இடிபாடுகளில் சிக்கி இறக்கிறார். ஒரு புறம் ஒரு அடி அடிச்சா இறந்து போயிடும். அந்த குழந்தை ஓங்கி அடிச்சா இறந்துரும், வஃபாத்தாயிரும், மௌத்தாயிரும். ரொம்ப பலகீனமான குழந்தை. அவ்வளோ இடிபாடுகள்ல மிகப்பெரிய கட்டடம் விழுந்திருக்குது. ஆனா பிறந்து 1 நாள் தான் ஆகுது, ஆனா பொழைச்சிக்கிருச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். நசீப் இருக்கு அதுக்கு. அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தா, வாழ்வையும் மரணத்தையும், மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். செயலில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அப்போ ஹயாத்தாக்குறதும் மௌத்தாக்குறதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அப்போ மிகப்பெரிய பலசாலி இறந்து விட்டார். பலகீனமான ஒரு குழந்தை புழைத்து விட்டது. அந்த இடத்துல நம்ம சம்பவத்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு குழந்தை அழுகிய வாழைப்பழம், கெட்டுப்போன வாழைப்பழம், மூஞ்சில அடிபட்டு கொண்டு அழுகிய வாழைப்பழத்தை அப்படியே பசியினுடைய கோரப்பிடியில் சிக்கி அந்த குழந்தை அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிடுது, திண்டுக்கிட்டு இருக்குது. கட்டில் படுத்துக்கிட்டு, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை. ஆனால் அதுக்கு அந்த இடத்துல ரிசுக்கு அல்லாஹ், அதுக்கு அந்த வாழைப்பழம் தான் அன்னைக்கு அதுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு ரிசுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல கொடுத்துருக்குறான் பாருங்க. அதைத்தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த குழந்தை அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுது. அது எப்படி என்னெல்லாம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா அப்படின்னு சாப்பிடக்கூடிய குழந்தைகள், அப்போ பர்கர், பீஸான்னு சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு அந்த சூழலில் அந்த ஒரே ஒரு அழுகிய கெட்டுப்போன வாழைப்பழம் தான் அதனுடைய தேவையாக இருந்திருக்கிறது. தாயை விட, தந்தையை விட, உற்றாரை விட, உறவினரை விட. அப்போ எப்படியான ஒரு சூழலை இந்த குழந்தை மாட்டியிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், சுபஹானல்லாஹ், சொல்லி மாள முடியாது. இந்த வாய்ப்பை அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரமாட்டான். ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாடிக்கு மேலே ஒரு பெண் உடல் பாதியில் அப்படி உள்ள மாட்டிருச்சு. பாதி உடல் கீழே கிடக்குது, தலைகீழ தொங்குது, மீளவும் முடியலை. அதே சமயத்தில் கீழே குதிக்கவும் முடியலை. அப்படியே அந்தரத்தில் அந்த பெண் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கீழிருந்து ஒருத்தர் சொல்றார், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் என்று இங்கிருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார். அந்த அம்மாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அந்த அம்மாவும் இந்த கலிமாவை لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله محمد رسول الله. இது எவ்வளவு பெரிய இந்த சூழல்ல யாருக்காவது இந்த சிந்தனை வருமா? யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? உலகத்துல பல பேர் மரணிக்கிறார்கள், அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லி உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் மரணிக்கும் போது வலா தமூத்துன்ன இல்லா வன்த முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். மரணிக்கும் போது சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? மரணிக்கும் ஒருத்தர் தற்கொலை, ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ணா நரகம். அப்ப களிமா சொன்னா ஒரு முஸ்லீம் உசுரோட இருக்கும்போது, மரணிக்கும் போது அவர் தற்கொலை பண்ணா களிமா சொன்ன முஸ்லீம் இல்லை தானே? ஆனால் மரணிக்கும் போது இந்த பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தன்னுடைய வாயால் மொழிகிறார்கள் பாருங்கள். இதுதான் இறை நம்பிக்கையினுடைய உச்சகட்டம். நம்ம ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று நம்ம நாகூர்னியா பாட்டெலாம் கேட்டிருப்போம். ஆனால் இது ஈட்டி முனையில் அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மரணத்தினுடைய பிடியில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிறார்கள். அவருடைய பாவங்கள் அனைத்தும் இணை வைக்கவில்லை என்று சொன்னால், வாமையிலுல் ஷிர்க் பில்லாஹி ஃபகத ஹர்ரமல்லாஹி அலைஹில் ஜன்னா லை நஷ்ரக் தலை ஆபத்தன் அமலுக்கு, இணை கற்பித்து விட்டால் அவருடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இணை கற்பிச்சா அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டான். அப்படி இணை வைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பெண்மணி சுவனத்திற்குரிய பெண்மணியாகத்தான் மாறுவாள். அவருடைய சிறு சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். அதைத் தொடர்ந்து இன்னொரு குழந்தை, அதுவே ஒரு குழந்தை, அதற்கு கீழ் ஒரு குழந்தை. அந்த பிள்ளையே ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கிட்ட ஒரு சிறு பிள்ளை அப்படியே அந்த மிகப்பெரிய ஒரு திண்டு மாதிரி மேலே சரிஞ்சு கிடக்கு. தன்னுடைய தம்பியை அப்படியே காப்பாற்றி கொண்டவாறு அப்படியே திருவென்று முழிக்கிறாள். தாயையும் தந்தையையும் இழந்து விட்டோம் என்று வருத்தப்படுவதா, கவலைப்படுவதா, தம்பியை காப்பாற்றி விட்டோம் என்று சந்தோஷப்படுவதா என்று நினைத்து என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பார்வையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலேயே மெய் சிலிர்க்கிறது. எப்படியான ஒரு சூழலில் இவர்கள் மாட்டி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, இதை நம்ம பார்க்கணும். இஸ்லாமியர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஷஹீதுடைய அந்தஸ்து இவர்களுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களில், கடலில் மூழ்கி, தண்ணியில் மூழ்கி, ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது வெடித்து சிதறி, இப்படியான இயற்கை பேரிடர்களில் ஒருத்தர் இறந்தாருன்னு சொன்னாக்க அவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்து, உயிர் தியாகியினுடைய அந்தஸ்து கிடைக்கும். பொறுத்துக்கிறணும், ஏற்றுக்கொள்ளணும், பொருந்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நம்மளை சோதனைக்குத்தான் படைச்சிருக்கிறாங்கிறத முதல்ல விளங்கணும். இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். நாம் ஒவ்வொருவரும் தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க வமூத்து வாகியா, இறைவா உனது பெயராலே மரணிக்கிறேன், மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பாயாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும்போது மவுத்தை சொல்லிக்கிட்டு தான் தூங்குறோம். மவுத்துக்கு அப்புறம் ஹயாத்தாக்கையா அல்லா, அதுவும் கையில் இருக்குது. அவங்களுக்கு நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதில் எத்தனை பேர் தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த சிரியாவிலே எத்தனை பேர், அந்த துருக்கியிலே நாளைய கனவோடு இருப்பார்கள் என்பது தெரியாது. நாளைய கல்யாணத்துக்காக ரெடியாக இருப்பாங்களா என்னங்கிறது தெரியாது. நாளைக்கு காலைல கடையை திறக்க போகணுமே அப்படின்னு ரெடியாக இருப்பாங்களா என்னன்னு தெரியாது.
பல லட்சியங்களோடு என்ன எப்படி இருப்பாங்கன்னு இருக்கும் தெரியும். அப்படி எல்லாமே தரைமட்டமாக்கி கட்டடங்கள் எல்லாம் அப்படியே அவர்களை அப்படியே அப்படியே அமுக்கி அப்படியே அவருடைய உடலை நசுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு உடல்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுப்பான், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், உங்களை நாம் சோதிப்போம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலகத்தில் நம்மை சோதிப்போம், எப்படியெல்லாம் சோதிப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டி விட்டான். அப்போ சோதனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. விளைச்சலை சோதித்து, விளைச்சலை எடுத்து, உயிர்களை எடுத்து, நமது உடைமைகளை எடுத்து, எல்லாத்தையும் எடுத்து நம்மளை அல்லாஹ் சோதிப்போம்னு நம்ம சொல்லிட்டான். அல்லாஹ் சோதனை தான், இதுதான் ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இந்த பரீட்சையை அட்டன் பண்ணுறதுல என்ன இருக்குது? இதுதான் ரிசல்ட்டு, இதை சந்தித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதை நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம். பஷிரி ஷாபிரீன், பாஸ் பண்ணுறதுக்கு அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்கிற நிபந்தனை என்ன? பாஸ் பண்ணுறதுக்கு பஷிரி ஷாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி சொல்வீராக. எது நற்செய்தி? சுபனம் தான் நற்செய்தி. அப்போ இதையெல்லாம் பொறுத்து கொண்டாங்கன்னா நற்செய்தி. இதில் என்ன பெனிஃபிட்டு? அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. இன்னும் 50 வருஷம் இருப்பாங்கல்ல உயிரோட, இன்னும் 20 வருஷம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, 10 வருஷம் இருக்கக்கூடிய இருப்பாங்கல்ல, இவங்க தவறு செய்யாமல் இவங்களுடையலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும்ல. இவங்கள் நன்மைகள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தடைப்படும். 20 வருஷம் இன்னும் இருந்திருந்தாங்கன்னா நன்மைகள் செய்கிறது தடைப்பட்டிருக்கும். ஆனால் சில பேர் நன்மை செஞ்சுருப்பாங்க, ஆனால் பாவத்தை சுமந்து கொண்டு வறுமையில் வருவாங்களா இல்லையா? அப்போ அந்த பாவம் செய்யாமல் சீக்கிரம் போயிட்டாங்கல்ல. நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு சொர்க்கமா நரகமான்னு தெரியாது. அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாம இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு இஸ்லாமியர் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் கவலைப்பட தேவையில்லை. ஆகையால் இது இயற்கை பேரிடர், இயற்கையில் நடந்த இந்த விஷயங்கள் என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய இறைவனுடைய அந்த கட்டளை இறங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகையால் இதை இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். முஸ்லீம்கள் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இறந்த முஸ்லீம்களுக்கு, இறந்த இணை வைக்காமல் இறந்து போன இவர்களுக்கு நாம் உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கத்த ஓதுறதோ ஃபாத்தியா ஓதுறதோ கிடையாது. அத்துவாவுல் உவல் இபாதா, இபாதத்துகளில் சிறந்தது துவா தான். அந்த துவாவை பிரார்த்தனையை இவங்களுக்கு நம்ம செய்யணும். இறைவா, உயிரோடு உயிரோடு இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு மன அமைதியையும் இறை அச்சத்தையும் ஈமான் உறுதியையும் தருவாயாக என்று. இறந்தவர்களுக்கு இறைவா இவருடைய பாவங்களை மன்னித்து சுவனத்துக்கு இவர்களை அனுப்புவாயாக என்று இப்படியான துவாக்களை நாம் கேட்க வேண்டும். இதிலிருந்து உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் படிப்பினை பெற வேண்டும். கோட்டை கொத்தளங்களில் மாடி மாளிகைகளில் இருந்தவர்கள் இன்றைக்கு தரைமட்டமாக இருக்கிறார்கள். யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ நம்ம மனசில் உள்ள இந்த கர்வம், ஆணவம், திமிர், அகங்காரம், பொய், பொறாமை, இப்படியான விஷயங்களை எல்லாமே தூக்கி போட்டு காலில் மிதிச்சிடும். அன்பு, அடக்கம், பாசம், பிரியம், பணிவு, இறை அச்சம், இபாதத்துகளில் ஈடுபாடு அதிகமாக வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு இல்லை பற்றியலா? நமக்கு உதாரணம் இதெல்லாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படியா இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு நேர்ந்த நிகழ்வு இப்போ நம்ம நமக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய எனக்கோ கேட்கக்கூடிய உங்களுக்கோ நடந்திருக்குதா? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறானா அதிலிருந்து? அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறோம். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மோட்டார்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. டாடா ஏஸ், ஜெட்டோ, சுப்ரோ, சூப்பர் கேரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. எல்இடி டிவி பரிசாக வெல்லுங்க. பொலிரோ பிக்கப், தோஸ்த் வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு. ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி சட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு. கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு. லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம். ஜேசிபி டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு. 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க. விழாக்கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.